அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தொடங்கி ஓலைச்சுவடிகளை படிக்க வைக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த ஓலைச்சுவடிகளை படிப்பதற்கு முன் ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 30 எழுத்துக்களும், இந்த 30 எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த உயிரெழுத்துக்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, மெய்யெழுத்துக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற எழுத்தினுடைய அமைப்பு நிலை வரலாற்றை நாம் அறிந்து கொண்டோமானால், தமிழ் மொழியில் தமிழ் சொற்களில் வரக்கூடிய எழுத்து அமைதியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உயிர் எழுத்தில் இருக்கக்கூடிய 12களில் 5 குரல்களை தொடர்ந்து வரக்கூடிய 5 நெடில்கள் அவற்றின் இணை எழுத்துக்கள் என்று சொல்லுகின்றோம். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய இந்த 5 குறிலுக்கும் 5 நெடில் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் இணை எழுத்துக்களாக அமைந்திருக்கும். அதேபோல் உயிர்மெய்யில் 3 இனங்களாக பிரிக்கப்பட்டு வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று பிரிக்கப்பட்டு, இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் எழுத்துக்கள் முறையே எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பவற்றையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர்மெய்யில் அதேபோல் இந்த இணை எழுத்துக்கள் அமைந்திருக்கும். க, ச, ட, த, ப, ர. இந்த கசட தப்பர என்கிற வல்லினத்திற்கு இணை எழுத்துக்களாக அவ்வளவு வல்லின எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 5 வல்லினமும் அடுத்து முதல் 5 மெல்லினமும் அடுத்தடுத்து வர மகரத்தை அடுத்து இடையிணை எழுத்துக்கள் எழல வழல என்கிற 6 இடம்பெற்று அடுத்து ஒரு வல்லினமும் மெல்லினமுமாக இணை எழுத்துக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் வறுக்க எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ககர உயிர்மை, அதேபோல காகார உயிர்மை, இகர உயிர்மை, ஈகார உயிர்மை, இப்படியாக இருக்கக்கூடிய அந்த 12ம் வறுக்கம் அல்லது வர்க்கம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களாக இவை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வறுக்க எழுத்துக்களும் இணை எழுத்துக்களும் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன, ஓலைச்சுவடிகளில் இன்னும் குறிப்பாக தமிழ் மொழியில் இந்த எழுத்துக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பவற்றை ஓலைச்சுவடியை படிக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். குறிப்பாக ஓலைகளில் மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி இருக்காது. அதுபோல் எகர ஒகரங்களுக்கும் புள்ளி இருக்காது. பழைய ஏகரமும் ஒகரமும் தொல்காப்பியருடைய விதிப்படி மெய்யின் இயற்கை புள்ளி பெற்று இருப்பது போல் எகர ஒகரமும் புள்ளி பெற்று இருக்கும் என்று கூறுகின்றார். ஆனால் ஓலைச்சுவடிகளில் புள்ளி இல்லை, புள்ளி வைத்த எழுத்துக்கள் இல்லை என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் மெய்யெழுத்துக்களுக்கு எல்லாம் புள்ளி இருக்காதது போல்
எகரத்திற்கும் ஒகரத்திற்கும் புள்ளி இல்லாமல் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் அதனுடைய வர்க்க எழுத்துக்களுக்கும் புள்ளி வைப்பது இல்லை. அதே போல் ஆகார குறியீடுகளாக இன்று நாம் துணைக்கால் என்று சொல்லுகிறோம். அந்த துணைக்காலும் இடையின ரகரமும் ஒன்று போல் எழுதப்பட்டது. இது மட்டுமல்லாமல் ஆகார உயிர்மெய்யில் டன்னகரம், வல்லின ரகரம், ரன்னகரம் ஆகிய இந்த 3 ஆகார உயிர்மெய்களுக்கும் துணைக்கால் இடாமல் கீழ் விலங்கு கொடுத்து எழுதப்பட்டிருக்கும். இதற்கடுத்ததாக ஐகார குறியீட்டை பார்க்கும் பொழுது 18 ஐகார குறியீடுகள் இல்லாமல் நன்னகரம், ரன்னகரம் 2 வகையான லகரங்களுக்கும் இணை கொம்பு இடப்படாமல் யானை தும்பிகையை போன்ற ஒரு விலங்கு மேல் விலங்கு சுழிக்கப்பட்டது. இது தவிர ஓலைகளில் இன்று நாம் எழுதக்கூடிய எழுத்து வடிவங்களைத்தான் ஓலைகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த எழுத்து வடிவங்களை நாம் அடையாளப்படுத்துவதற்கு எந்த வகையிலான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை நேரடியாக ஓலையை கொண்டே இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த ஓலை கொம்பு இருக்கிறது, எகரம் இருக்கிறது, ரன்னகரம் இருக்கிறது, கா இருக்கிறது, லூ இருக்கிறது. இது க கு 2 எழுத்துக்கூடிய கூட்டெழுத்தாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வி இணை கொம்பு டகரம், த துணைக்கால், ரு இணை கொம்பு, ம ய தொணக்கால், கொம்பு, வ ரன்னகரம், ரு தி ரு ம பி வ ந து வ ந து கொம்பு க. இது இது ஒரு கூட்டு குறியீடு, கூட்டு எழுத்தாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ட ட தொணக்கால் தொணக்கால் கா கொம்பு நே ந ர வ தொணக்கால் ரு. இவ்வாறாக இந்த சொல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு சுழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு எண் கொடுக்கப்பட்டிருக்கு, 3 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு கோடு கொடுக்கப்பட்டு இணை கொம்பு ம ந த தொணக்கால் த இணை கொம்பு ம ம ந ந உ நு நா டி மீ க கொம்பு வ ம கி ல ந து த ந கொம்பு த ம து ச தொணக்கால் ம இணை கொம்பு வல்லின ரகரம் ய தன் ந த தொணக்கால் ந ழி. இது தா து 2 எழுத்துக்கள் இங்க இருக்கு. ச கொம்பு ச நை ப ரி சி த சி ந து ர மு மீ க வ லி த து. இது கூட்டெழுத்து. ச கொம்பு ச ல லு கொம்பு ம ந நா தொணக்கால் டன்னகரம் ரன்னகரம் வி தொணக்கால் ந அ ந த வ இணை கொம்பு க ந ரன்னகரம் ரு ம ரன்னகரம் நா
கொம்பு வா ரன்னகரம் ர வ தொணக்கால் க ல த தொணக்கால் நூ இணைகொம்பு. இது ரை. இணைகொம்புன்னு போட்டும்போது இது தொணக்கால நம்ம வைக்க முடியாது. ர அப்போ ரை. த த 2 தொணக்கால். அதுக்கப்புறம் ஒரு சுழி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு ஏ தூண் இருக்கு. இதோட இந்த செய்தி முடிஞ்சிருச்சு. இது வேற செய்தி ஏ தூ என்று. அதுக்கு பிறகு வல்லின ஆகாரம் ரா ச தொணக்கால் வ தொணக்கால் ந வ ரி ந த ப பி ல லை க லை ப ப தொணக்கால் ர து ம க ர ச ந கொம்பு த துணுக்கால் ச ப ப ட டு த த ம. இது வந்து க கு 2 எழுத்து இதுல இருக்கு. ல ல வி ரு து க கொம்பு ல ல ல துணக்கால் இங் கு டு. இது வந்து தாத்து கூட்டெழுத்து. ச ரு வ துணக்கால் ப ர ந பு சி த ங க லி நா ல அ ல ங கு ர த ம ப ந நி கி ரி ட ந த ரி. இது வந்து 2 எழுத்து. த து கொம்பு ச நா ப தி ப ப ட ட மு ங க. இது வந்து கூட்டெழுத்து. ட டி த ந நு ட கொம்பு ந கொம்பு ய லு ந த ர த கொம்பு க ச து ர க. இப்படியாக இந்த முதல் ஓலையில் எழுத்துக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்துக்களாக இப்பொழுது நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இந்த எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்களுக்கு புள்ளி வைத்து சில சிக்கல்களை நீக்கிவிடலாம். எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி வரும் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இங்கே பார்ப்போம். இதுதான் நம்ம ஏற்கனவே இப்போ ஒவ்வொரு ஓலையிலேயாக நம்ம வந்து படிக்கப்பட்ட எழுத்துக்கள் இங்கே அவ்வாறே தட்டச்சில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஓலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் புள்ளி பெறும் என்பதை முதல்ல புள்ளி எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணி ஃபர்ஸ்ட் புள்ளி வச்சிருவோம். முதல்ல புள்ளி வச்சிருவோம். ஏன்னா இங்க வந்து க இருக்கு, கூ இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இக்கு பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல வந்து
இங்கே இந்த காவை ஆக்கி பார்த்தாச்சு. அடுத்து வீடை தாரு மையா வே வே வந்து ந இருக்கு, இங்க ரூ இருக்கு. அப்போ இந்த இந்த ரெண்டுல ஏதோ ஒரு எழுத்து இது புள்ளி பெறாது, இந்த எழுத்து புள்ளி பெறும். இங்கே இங்க மா இருக்கு, பி இருக்கு. அப்போ இந்த இரண்டு எழுத்துல ஏதோ ஒரு எழுத்து புள்ளி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது பி புள்ளி பெறாது. அப்படி இருக்கும் பொழுது மாகரம் புள்ளி பெறும். இப்போ நகரம் இருக்கு, தகரம் இருக்கு. இந்த தகரத்துல வந்து தூ இங்க இருக்கிறதுனால நகரம் தான் புள்ளி பெறும். இங்கே ட ட இருக்கு. அப்போ இந்த முதல் ட வந்து புள்ளி பெறும். ந ரே இருக்கு. ந ரே இருக்கும்போது ரகரம் புள்ளி பெறுமா நகரம் புள்ளி பெறுமாங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரகரத்தை புள்ளி வச்சு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதை விடிச்சு இதை பிரிச்சு பார்ப்போம். நம்ம ஏனகளுக்கு எனகளுக்கு இங்க வந்து ஏ ந க இருக்கும்போது கலு ஏ நக எனக வருவது சொல் வருவதற்கு தடைப்படுது. அப்போ இதுக்கு புள்ளி வச்சு பார்ப்போம். இப்போ எண்களுக்கு என்கிற சொல் நமக்கு கிடைக்குது. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ எண்களுக்குங்கிறத ஸ்பேஸ் கொடுத்துருவோம். இப்போ விடை அப்படிங்கிற சொல் நமக்கு தெரியுது. விடை ஸ்பேஸ் கொடுத்துருவோம். தாருமையா என்கிற சொல் நமக்கு இருக்குது. தாருமையா. வென்று ஸ்பேஸ் கொடுத்துருவோம். திரும்பி ஸ்பேஸ் கொடுத்துருவோம். வந்து ஸ்பேஸ் கொடுத்துருவோம். கேட்ட கேட்டாவா கேட்ட இங்க வந்து என்னன்னா ரெண்டு துணைக்கால் இருக்கும் ஓலைச்சுவடியில. இந்த ரெண்டு துணைக்கால்ல இந்த முதல் துணைக்காலு துணைக்காலா வச்சு பார்த்தோம்னா கேட்டா என்று வருது. ரெண்டாவது துணைக்கால வச்சு பார்த்தோம்னா கேட்ட கேட்ட ராக கேட்ட ராக லெனர் லெனர் லெனர்வாறு என்று. லெனர்வாறு என்பது சொல் பிடிப்படலை. அப்போ இந்த ரகரத்துல நம்ம புள்ளி வச்சோம். இந்த ரகர புள்ளியை எடுத்துட்டு நகரத்துக்கு புள்ளி வச்சு பார்ப்போம். நகரத்துக்கு புள்ளி வச்சு பார்க்கும்போது லென்றவாறு என்கிற சொல் கிடைச்சு போச்சு. இப்போ என்ன ஆகுது? எண்களுக்கு விடை தாருமையா வென்று திரும்பி வந்து கேட்ட ராக. இப்போ இந்த இடத்துல ராகல் என்றவாறு என்பது ஒரு நமக்கு ஒரு சொல் தட்டுப்படாம பிடிப்படாம இருக்கிறதுனால இதை இந்த ரெண்டு துணைக்கால வேற விதமா மாத்தி பார்க்கலாம். அப்போ கேட்ட ராக கேட்ட கேட்டார்கள் மாத்தி பார்ப்போம். இத வந்து டா இர் கேட்டார்கள் கேட்டார்கள் என்றவாறு. இப்போ சொல் நமக்கு கிடைச்சது. எங்களுக்கு விடை தாருமையா வென்று திரும்பி வந்து கேட்டார்கள் என்றவாறு என்கிற சொல் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. இப்படியாகத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு சொல்லா பிரிச்சு எழுத்து கூட்டி எந்தெந்த எழுத்துக்களுக்கு புள்ளி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிலையில பார்க்கணும். அடுத்த நம்ம செய்திக்கு போவோம். இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கே எந்தெந்த எழுத்துக்கள் முதல்ல புள்ளி வச்சிருவோம். எந்தெந்த எழுத்துக்களுக்கு புள்ளி வைக்க முடியுமோ அந்த எழுத்துக்களுக்கு முடிந்த அளவுக்கு புள்ளி வச்சிருவோம். அதுக்கு பிறகு நம்ம சொற்களை பிரிச்சு படிச்சு பார்ப்போம். இப்போ த இருக்கு, இங்க ந இருக்கு. அப்போ
தனக்கு முன்னாடி அந்த நகரத்துக்கு புள்ளி வச்சு படிச்சிருவோம். இப்போ இங்க 2 நகரம் வந்திருக்கு. ஸோ எழுத்து வந்து சொல்லுக்கு முதல்ல இந்த நகரம் வராததுனால இது வந்து இடையில வரக்கூடிய 2 நன்றதுனால முதல் நகரத்துக்கு புள்ளி வச்சு படிச்சிருவோம். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நகரம் தகரம் இருக்கு. அப்போ தகரத்துக்கு முன்னாடி நகரம் வந்ததுனால மெய் எழுத்து ஆகும். அதே போல இங்கேயும் வந்து தகரத்துக்கு முன்னாடி நகரம் வந்திருக்கிறதுனால இந்த நகரம் மெய் எழுத்து ஆகும். அது சாமறையா சரமறையான்னு தெரியல நமக்கு. இங்க தொணக்கால் தான் இருக்குது. சரமறைன்னு பிரிச்சு பார்ப்போம். சரமறை. இங்க என்ன இருக்குன்னா தகரத்துக்கு முன்னாடி நகரம் வந்திருக்கு, இங்க புள்ளி வச்சிருவோம். அதே போல தகரத்துக்கு முன்னாடி இங்க தூக்கு முன்னாடி தா வந்திருக்கு, இதையும் புள்ளி வச்சிருவோம். செனையா சேனையா என்பது சிக்கலா இருக்கும், நம்ம அடுத்த கட்டத்துல பார்ப்போம். இங்க வந்து தூ இருக்கு, நகரம் இருக்கு, அப்போ இந்த நகரம் புள்ளி பெறும். அதுபோல மூமி கவலி, இங்க தூ இருக்கு தா இருக்கு, இந்த தா புள்ளி பெறும். இங்க சே இருக்கு, இங்க சா இருக்கு, அப்போ இந்த சா புள்ளி பெறும். இங்க லா லூ இருக்கு, இந்த நகரம் புள்ளி பெறும். இங்க மே ந, இங்க ந இருக்கு, இங்க ந இருக்கு, அப்போ இந்த ந மே முதல்ல வருதா கடைசியில வருதான்னு தெரியல. மே ந ந அப்படின்னா இந்த முதல்ல புள்ளி வச்சிருவோம். இங்க 3 சுழி டன்னகர் இருக்கு, இங்க ரென்னகர் இருக்கு. இது நமக்கு ஒரு பின்னால பார்த்துக்குவோம். அப்புறம் வீரனன்னு இருக்கு. இப்போ இங்க என்னன்னா தகரம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நகரம் இருக்கு, இதை புள்ளி வச்சிருவோம். அதே போல கை இங்க வல்லின ரூ வந்திருக்கு, அதே போல அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய நகரம் புள்ளி பெறும். அதே போல ந புள்ளி பெறும். இங்க ரா இருக்கு, இந்த இடத்துல புள்ளி பெறும், இந்த எழுத்து புள்ளி பெறும். இது ரா இருக்கா வா இருக்கான்னு நமக்கு தெரியல. இப்ப இங்க ராவா கன்வெர்ட் பண்ணிருக்கிறாங்களா தொணக்காலா பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இப்ப இதை வந்து தொணக்காலா பார்த்து பார்ப்போம். தா நு இத்து தா இருக்கு, இங்க இந்த தாவை இத்தாக்கி பார்ப்போம். இப்ப கடைசியில இடையினர் அகரம் வந்திருக்கிறதுனால அது வந்து தனி எழுத்த ராவா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையாங்கிறது அந்த சொல்ல நம்ம படிச்சு பார்க்கும்போது, இப்ப பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிடும். இப்ப தா இங்க தா இருக்கு, இங்க த இருக்கு. இந்த மைந்தா பிரிப்போம். மைந்தா தமை மன்னவனும் இல்லையா, மன்னவனும் நாடி மிகவே மகிழந்து தந்த மது சரமறையும் தானழித்து செனை பரி சிந்துரமும் மிக வலித்து செல்லும் மென்னா ரணன வீரன அந்த வகை நன்று மன்னா வென்ற வாகலதான் நுரைத்தார அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க என்ன வாகல நுரைத்தார் இதை இரு ஆக்கிப்பாங்க. இப்போ நுரைத்தார்னு ஆயிடுச்சு. இப்போ இங்க போங்க, மைந்தா தமை
மன்னவனு. மன்னவனுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. இங்க மைந்தாங்கிறது வந்து தா வந்து அதை நெடிலா உச்சரிக்கிறதா இல்ல வந்து அந்த தொணக்கால ரகரமாக்கி பார்க்கறதா, அதை மெய் எழுத்தா பார்க்கிறதான்னு பார்க்கும்போது இப்போ மைந்தா அப்படின்னும் தனிச்சொல் சரியா இருக்கு. இங்க தமைங்கிற வருமொழி இருக்கிறதுனால நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த மைந்தா என்கிற சொல்ல நம்ம மாத்தி பார்ப்போம். மைந்தர், இப்போ அந்த தமையை சேர்த்து பாருங்க. மைந்தர் தமை சொல் வந்துருச்சா? இப்போ மைந்தர் தமை மன்னவனும் நாடி மிகவே மகிழந்து அப்படிங்கிற சொல் இருக்கு. இப்போ இந்த ல என்கிற சொல் வந்து அவன் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அது என்ன ஆயிருக்கணும்னா மகிழ்ந்து என்று இருந்திருக்கணும். மகிழ்ந்து தந்த மது, தந்த மது என்றது பொருள் இருக்கு. பட் இந்த இடத்துல தந்த மதுன்றது சரியா இருக்குமா, தந்த மது என்று சரியா இருக்குமான்னு பார்க்கும்போது இந்த சேர்த்து பார்ப்போம். மது சேர்த்துருவோம். தந்த மது சரமறையுமா சாமறையுமா? தந்த மது சரமறையுமா சாமறையுமா? இப்ப இங்க வந்து சரமறையும்னு எழுதிருக்கு. இப்ப நம்ம சாமறையும் காட்டுவோம். சாமறையும் தான் அழித்து செனை பரின்னு இருக்கு. செனை சரியா இந்த இடத்துல குறில் நெடில் வேறுபாடு நமக்கு சூடியில காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ இங்க கும்பு ஒத்த கும்பு ஆக்குறதா ரெட்டை கும்பு ஆக்குறதான்னு இந்த இடத்துல நம்ம பண்ணுவோம். செனை பரி அப்படிங்கிறது பொருள் சரியா வரலன்றதுனால என்ன இதை நான் வந்து நெடில் ஆக்கி காட்டுறேன். சேனை பரி சிந்துரமும் மிக வலித்து செல்லும் மென்னா. மென்னா மென்னா சரியா இருக்கா? மென்ன சரியா இருக்குமா? இந்த இந்த நெடில் நகர நெடில் சரியா இருக்குமா? இதை குறிலாக்கி இந்த தொணக்காலை இங்க கொண்டு போய் சேர்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மென்னா ரெனன் அப்படின்னு இருக்கு, ரெனன்னு இருக்கு. இதை எப்படி திரிச்சு வேற விதமா மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மென்ன இங்கே இதை ராவாக்கி காட்டுவோம். மென்ன ராணன். இப்போ ந வரும்பொழுது இதை மெய்யெழுத்தாக்கி பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து சிக்கல் ஆகுது. செல்லு மென்ன ராணன், இது வந்து வீரன் இருக்கு. வீரன்ற சொல் நம்ம ஆக்கி பார்த்துக்கலாம். வீரன் சரிங்களா? இப்போ செல்லு என்பது அதுல வந்து சிக்கல் இல்லை. சேல்லுன்னு வராது, செல்லு. மேன்னு வராது, மென்னு இருக்கு, தப்பு இல்லை. இப்போ செல்லு இதை சேர்த்து பார்ப்போம். இந்த ரெண்டு சொல்லியும் சேர்த்து பார்ப்போம். செல்லு மென் அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன, இப்ப இதுல வந்து சிக்கல்கள் நிறைய இருக்கிறதுனால இப்ப நம்ம வேற வேற விதமா பிரிச்சு பார்க்கணும். இப்போ இந்த இன்னும் புள்ளி ஏற்கனவே வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த புள்ளி நம்ம விலக்கி விட்டுட்டு இந்த எழுத்தோட இதை சேர்த்துட்டு இந்த ஏற்கனவே புள்ளி கடைசியில வச்சதுனால இப்போ முதல்ல ஏற்கனவே புள்ளி வச்சு இந்த எடுத்த இந்த புள்ளியை நீக்கி பார்ப்போம். இப்போ என்னது மிக வலித்து செல்லும் என. இப்ப இங்க என்ன இருக்கு? இப்ப நா இருக்கு, ர இருக்கு, ந இருக்கு. செல்லும் என இல்லையா? நாரணன் வீரன் அந்த வகை நன்று மன்னா வென்ற. இங்கே நமக்கு வந்து சொல் பிடிபடல, சிக்கலாக தோன்றுது. இந்த இடத்துல எப்படி நம்ம பார்க்கலாம்? மென்ற இந்த நம்ம வாகலன்னு பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, மென்ற இது இங்க காட்டிட்டு இது வந்து தொணக்கால நம்ம படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே தொணக்கால இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பிரிப்போம். இப்போ இதை வந்து புள்ளி வச்சு பார்ப்போம். வென்றவர்
மன்னா வென்றவர். இங்கே நன்று மன்னா வென்றவர் களத்தான் நுரைத்தார். இப்போ இந்த தாவை இங்க சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சேர்த்து பார்க்கும். தான் உரைத்தார் என்பது சரியா வந்துச்சு. அப்போ வென்றவர் தான் உரைத்தார். இப்போ இந்த கலைங்கிறது தனியா எதுவும் இருக்கு. அதனால என்ன பண்ணோம், இதனோட இதை சேர்த்து பார்ப்போம். இப்போ சேர்த்து பார்க்கும்போது வென்றவர்கள இதை மெய்யெழுத்தாக்கி பார்ப்போம். இப்போ என்னாச்சு, வென்றவர்கள் என்கிற ஒரு சொல் வந்துருச்சு. இப்போ சரியா, ஓரளவுக்கு சரியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மைந்தர் தமை மன்னவனு நாடி மிகவே மகிழ்ந்து தந்தமது சாமரையும் தானழித்து சேனை பரி சிந்துரமும் மிகவழித்து செல்லுமென நாரணன் வீரன் அந்த வகை நன்று மன்னா வென்றவர்கள் தான் உரைத்தார். மன்னா என்றது சரியா இருக்குமா, மன்னர் என்று சரியா இருக்குமா என்று பார்க்கும்போது இப்போ நன்று மன்னர் வென்றவர்கள் தான் உரைத்தார். அப்போ இங்க நன்று மன்னர் என்பது சரியா வரல. அப்போ மன்னா அந்த வகை நன்று மன்னா என்று யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்றது போல இருக்கு. வென்றவர்கள் தான் உரைத்தார், வென்றவர்கள் அங்க வந்து கூறியது போல இந்த செய்தி வந்திருக்கிறது. அப்போ மன்னா என்கிற அந்த வெளி சொல்ல அங்க இருக்கிறது சரியா இருக்கும். இப்போ ஏ தூ என்பது ஒரு கோடு, ஒரு ஐஃபன் போட்டு அப்புறம் ஏ தூ என்பது 80 என்று பொருள் இருக்கு. 80 என்று பொருள். நம்ம பழைய பதிப்புகள்லாம் பார்க்கும்போது ஏ தூன்னு போட்டிருப்பாங்க. அது என்னதுன்னு புரியல. இந்த பாட்டுக்கான பொருள் என்னன்னா அதுக்கப்புறம் சொல்றாங்க. இங்க அதே போல அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன ஆகுது, இது சின்னதை நமக்கு இடம் நிறைய வேணுங்கிறதுனால இதை கொஞ்சம் சின்னதாக்கி பார்த்துக்குவோம். இப்போ இது இந்த இந்த பகுதியில நம்ம எதற்கெல்லாம் புள்ளி வைத்து முதல்ல பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கோம்னா, தருக்கு இதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். பி இருக்கு, இதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். லை இருக்கு, இதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். அப்புறம் காலை இருக்கு, இதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். தூ இருக்கு, இதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். தோ இருக்கு, இதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். இருக்கு, இதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். டூ இருக்கு, இட்டுக்கு புள்ளி வச்சுக்கலாம். இருக்கு, இந்த முதல் தாவுக்கு புள்ளி வச்சுக்கலாம். கூ இருக்கு, காவுக்கு புள்ளி வச்சுக்கலாம். ல இருக்கு, முதல் லாவுக்கு புள்ளி வச்சுக்கலாம். லா இருக்கு, முதல் லாவில புள்ளி வச்சுக்குவோம். இருக்கு, இங்குக்கு புள்ளி வச்சுக்குவோம். தூ இருக்கு, தாவுக்கு புள்ளி வச்சுக்குவோம். சருவாபரண பூஸ் இருக்கு, இங்குக்கு புள்ளி வச்சுக்குவோம். இது இருக்கட்டும். இருக்கிறதுனால இங்குக்கு புள்ளி வச்சுக்குவோம். இங்க நீ இருக்கு, இந்த நாவுக்கு புள்ளி வச்சு பார்ப்போம். இங்க வந்து இந்துக்கு புள்ளி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இத்துக்கு புள்ளி வச்சு பார்க்கணும். இருக்கு, இந்த முதல் பாவுக்கு முதல்ல புள்ளி வச்சுக்குவோம். அப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதே போல இருக்கு, முதல் டாவுக்கு புள்ளி வச்சுக்குவோம். இருக்கு, இங்குக்கு புள்ளி வச்சுக்கலாம். அதே போல டி இருக்கு, டாவுக்கு புள்ளி வச்சுக்கலாம். நூ இருக்கு, நாவுக்கு புள்ளி வச்சுக்கலாம். தூ இருக்கு, இதுக்கு புள்ளி வச்சுக்குவோம். ஓரளவுக்கு எந்தெந்த எழுத்துக்கு புள்ளி வைக்கணுமோ மேக்சிமம் புள்ளி வச்சாச்சு. புள்ளி வச்சதுக்கு பிறகு பெரும்பாலும் இந்த சொற்களை நம்ம பிரிச்சு பார்ப்போம். ராசா, வானவ, ரிந்த,
பிள்ளைகளை பாரத்து மகா சந்தோஷப்பட்டு தமக்குள்ள விருதுகளெல்லாம் கொடுத்து சர்வாபரண பூஷிதங்களினாலன்னு இருக்கு. இது சொல் முடிகிறதுனால பூஷிதங்களினால் இதை மெய் எழுத்தாக்கிவோம். பூஷிதங்களினால் அலங்கு ரதம் அப்படி பார்க்கலாம் இல்லையா? அலங்கு ரதம் பண்ணி கிரீடன் தரித்து சேனாபதி பட்டமும் கட்டி தன்னுடனே எழுந்து ரதகச துரக என்பதாக இந்த சொல் இந்த பத்தி அமைந்திருக்கிறது. இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி வைக்கணுமோ மேக்சிமம் புள்ளி வச்சுட்டு சொற்களாக பிரிச்சிருக்கிறோம். பிரிச்ச சொற்கள் எல்லாம் இப்ப சரியா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ராசா வானவ, இப்போ இந்த ராசா வானவ சேர்த்துடுவோம். வானவர், ராசா வானவர் இந்த பிள்ளைகளை பார இத்துன்னு பண்ணியிருக்குது. இப்போ இங்க என்ன ஆகுது? இத்துக்கு முன்னாடி ரகரம் வரும்போது இங்க இது இராகும். பார்த்து மகா சந்தோஷப்பட்டு தமக்குள்ள விருது, இது இடையினமா வரணும். பட் அவங்க வல்லினமா சேர்த்திருக்கிறாங்க, தப்பு இல்லை. நம்ம அதை அடுத்த படிநிலைக்கு போகும்போது அது எழுத்து பிழைகளாக நம்ம அங்க சுட்டக்கூடிய சூழல் இருக்கும். அப்ப அங்க பார்த்துக்கலாம். இப்ப விருதுகளெல்லாம் கொடுத்து, அதே போலதான் இங்க ரூ சரு வாபரண பூஷிதங்களினால் இங்க அலங்கு ரதம் பண்ணிருக்கு. அலங்குரதம் சேர்த்து படிச்சுக்கலாம். அலங்குரதம் பண்ணி கிரீடன் தரித்து சேனாபதின்னு இருக்கு. இந்த சே குறிலா இருக்கிறதா நெடில ஆக்குறதான்னு சேனாபதி அப்படிங்கிறது சேனாபதின்னு படிச்சு பார்க்கலாம். இப்போ இது நெடில ஆக்கிறோம். சேனாபதி பட்டமும் கட்டி தன்னுடனே எழுந்து ரதகச துரக என்பதாக இந்த சுவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த ஓலைச்சுவடியில், இந்த ஒரு ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய எழுத்து அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிற நிலையை இன்று நாம் விரிவாக கண்டோம். இனி வரும் காலங்களில் இவ்வாறான பயிற்சிகள் உங்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் வழங்கப்பட்டு வரும். இந்த நிலையில் இன்றைய பயிற்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.